ஹலோ ஆல் வணக்கம் பீடா வெல்கம் டு த ஷோ. டீம் வர வர நம்ம அப்படியே அதை பத்தி பேசிட்டு இருக்கோம். லேட்டஸ்டா வந்த டீம் ஏசியா கப்புக்கு லேட்டஸ்டா வந்த டீம் வந்து ஸ்ரீலங்கா. அதை பத்தி பேசிடலாமா? வழக்கம் போல நீங்க இப்ப ஸ்குவாட டப்ப டப்ப டப்பான்னு படிங்க. எங்க என்ன பண்ணுவாங்கன்றத ஹானஸ்டா ரிஃப்ளெக்ட் பண்ணலாம். டன். இதுல வந்து சரித் அசலங்கா கேப்டன், பத்தும் நிசாங்கா, குசால் மெண்டிஸ், குசால் பெரேரா, நுவானி நுவானிது பெர்னாண்டோ, கமிந்து மெண்டிஸ், கமில் மிஷாரா, தஷுன் ஷனகா, வனிந்து அசரங்கா இஸ் பேக், துனித் வெள்ளலகே, சமிகா கருணரத்னே, மஹிஷ் திக்ஷானா, துஷ்மந்த சமீரா, பினூரா பெர்னாண்டோ, நுவான் துஷாரா, மதிச பத்திரானா. ஸோ சொல்லுங்க. இப்ப பிளேயிங் லெவன் எப்படி இருக்கும்னு சொல்றேன். அதுல ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்குமான்னு நீங்க சொல்லுங்க. த கிளாசி பத்தும் நிசங்கா ஆஸ் குட் அஸ் இப்ராஹிம் சத்ரான். எப்ப பார்த்தாலும் அவர் ரன் அடிப்பாரு. கோயிங் டு ஓபன் வித் எக்ஸ்ப்ளோசிவ் டேஞ்சரஸ் குஷால் மெண்டிஸ். அது எப்படின்னா இந்த டாப் டூ மச் க்ளோசர் டு ஆப்கானிஸ்தான் சாலிட். நம்பர் த்ரீல குஷால் பெரேரா ஒரு நல்ல பிளேயர். ஆஃப் லேட்டு கொஞ்சம் ஃபார்முக்கு வந்துட்டு இருக்காரு. பட் 100% ரிலையபிளா தெரியாது. அதுக்கப்புறம் சரித் தசலங்கா ஒரு சூப்பர் பிளேயர் என்ன பொறுத்த வரைக்கும். கன்சிஸ்டன்சி தெரியாது. அதுக்கப்புறம் காமிந்து மெண்டிஸ் டெஸ்ட்ல ஒரு பண்ண அந்த டேமேஜ T20லயும் ஓடிஏலயும் அந்த அளவுக்கு டெஸ்ட்ல பண்ண டேமேஜ இங்க பண்ணல. நம்பர் சிக்ஸ் துனித் வெள்ளலகே ஒரு டாப் கிளாஸ் ஆல்ரவுண்டர். கேப்பபிள் பேட்ஸ்மேன். டேமேஜ் பண்ணுவாரா T20ல தெரியாது. நம்பர் செவன் தாசுன் ஷானக்கா கேப்பபிள் பேட்ஸ்மேன். நம்பர் செவன்ல எவ்வளவு மேட்ச் ஜெயிச்சு கொடுத்துருக்காரு ஸ்ரீலங்காக்கு தெரியாது. நம்பர் எயிட் வனிந்து அசரங்கா கேன் பேட். நம்பர் எயிட்ல இப்ப ஆஃப் லேட் ஐபிஎல் இருக்கட்டும் ஸ்ரீலங்கா இருக்கட்டும் பின்னாடி வந்தா என்ன பண்ணிருக்காரு தெரியாது. அதுக்கப்புறம் மகேஷ் முன்னாடி வந்தா தீக்ஷானா. என்ன பண்ணிருக்காரு அதுவும் தெரியாது. முன்னாடி இல்ல வந்தாலும் என்ன பண்ணிருக்காரு அவரு? இல்ல அந்த ஒரு சீசன் ஒரு ரிஸ்க் எடுத்து அந்த 2023 இதுல ஆண்டி ஸ்ரீலங்கா ஃபால்கன்ஸ். பிரீமியர் கேண்டி பீலவ் கேண்டின்னு பேரு. அத நம்பர் த்ரீ இறக்கி விட்டோம். செம்ம ஆட்டம் ஆடினாரு. அதுக்கப்புறம் அவர் பெருசா அடிக்கவே இல்லை. சிபிஎல் இங்க வந்தாரு போன வருஷம். சென்ட் கிட்ஸுக்கு அடிக்கல, ஸ்ரீலங்காக்கு அடிக்கல, ஐபிஎல்ல அடிக்கல. அதுக்கப்புறம் மகேஷ் தீக்ஷானா, நுவான் துஷாரா, மத்திஷா பத்திரானா. இப்ப இவங்க பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானை கம்பேர் பண்ணும் போதே இவங்களோட பேட்டிங் இன்னும் வீக்கா இருக்கு. ஐ வில் நெவர் கம்பேர் செதிக்குல்லா அத்தல் வித் குஷால் பெரேரா. குஷால் பெரேராக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஆனா குஷால் பெரேராவும் பாத்தீங்களா டீம்ல இன் அண்ட் அவுட் ஒரு நல்ல பிளேயர். செம பிளேயர். டர்பன்ல ஒரு டெஸ்ட் மேட்ச் ஜெயிச்சு கொடுத்தா பாருங்க எங்களோட சவுத் ஆப்பிரிக்கால. அதெல்லாம் தட் இஸ் இன்னிங்ஸ் ஷுட் பி ரிமெம்பர்ட் ஃபார் எவர். இவங்க பேட்டிங்ல எனக்கு ரொம்ப வீக்கா இருக்கு. மத்திஷா பத்திரானா, வாட் வெர்ஷன் ஆஃப் மத்திஷா பத்திரானா இஸ் கோயிங் டு கம் அவுட் தெரியாது. நுவான் துஷாரா இஸ் அ ஜெனுவன் விக்கெட் டேக்கர் இன் பவர் பிளே. அதுல ஒன்னும் சந்தேகம் கிடையாது. மகேஷ் தீக்ஷனா இஸ் நாட் நோன் ஃபார் பிக்கிங் அப் விக்கெட்ஸ், பட் he will be economical. வரிந்து அசரங்கா known for picking விக்கெட்ஸ், பட் இஸ் known for being expensive. தாசன் ஷானக்கால ஒரு 2 ஓவர் போட்டோம்னா 19 ரன் ஷூரா போகும். ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஓகே. அதுக்கப்புறம் துனித் வெள்ளலகே ஒரு ஒரு நத்திங் எக்ஸ்ட்ராடினரி, ஒரு ஆர்த்தடாக்ஸ் லெப்ட் ஆர்ம் ஆனா ஸ்பின்னர். அவர் ஆனா கொஞ்சம் கண்டெயின் பண்ணி போட்டுருவாரு வெள்ளலகே மட்டும். அததான் சொல்றேன். விக்கெட் அவரும் எடுக்க மாட்டாரு. விக்கெட் எடுக்க முடியாது. காமிந்து மெண்டிஸ் ஒரு ஃபில் இன் போலர். ஓகே. இப்போ உங்களுக்கு விக்கெட் எடுக்கணும்னு பார்த்தா நுவான் துஷாரா ஹேஸ் டு ஸ்ட்ரைக் அப் ஃப்ரண்ட். ஏன்னா பத்திரனாவை இவங்க எப்படி யூஸ் பண்ண போறாங்கன்னு தெரியல. இவங்களும் அந்த பவர் பிளேக்கு அப்புறம் யூஸ் பண்ண போறாங்களா அதுவும் தெரியல. வனிந்து அசரங்கா விக்கெட் எடுக்கணும். விக்கெட் எடுத்தாலும் ரன்னு போவாரு. ஒருவேளை ஒரு விக்கெட் எடுக்கல அப்படின்னா மாட்டிப்பாங்க இவங்க. அதனால போலிங்ல ஒரு ஒரு பேலன்ஸ் இருக்கு, வெரைட்டி இருக்கு. அதை நான் இல்லைன்னு சொல்லல. பேட்டிங் ஹெவிலி ரிலைஸ் ஆன் டாப் த்ரீ. அதனால இவங்க சூப்பர் போருக்கு போவாங்க. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஐ திங்க் தட் தே வில் கெட் எலிமினேட்டட் இன் சூப்பர் போர். இவங்களோட பேக்கப்ஸ் பாருங்க. அந்த தாஷுன் சாணக்காக்கு பேக்கப் தான் இந்த சாமிகா கருணரத்னே. அவர் இவரோட கொஞ்சம் குவிக்கா போடுவாரு, கொஞ்சம் பேட்டிங் ஆடுவாரு. இஸ் ஏ மேட்ச் வின்னர்? ஐ பெக் டு டிஃபர். பட் இஸ் a யூஸ்ஃபுல் யூட்டிலிட்டி கிரிக்கெட்டர். நுவான் துஷாராக்கு பதில துஷ்மந்தா சமீரா இருக்காரு வெளியில. உங்களுக்கு ஒருவேளை 10 ரனா ஆடலன்னா அதுக்கும் துஷ்மந்தா சமீரா இருக்காரு. பினூரா பெர்னாண்டோன்னு ஒரு லெப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் இருக்கும். டீசென்டான ஃபாஸ்ட் பவுலரு. பெரிய குவிக் எல்லாம் எதுவும் கிடையாது. டீசென்டான ஃபாஸ்ட் பவுலரு.
காமில் மிஷாரான்றவர் ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் உள்ள கிராக்கே பண்ண முடியாது. உங்களுக்கு பத்தும் நிசாங்காவும் குஷால் மெண்டிஸும் இருக்காங்க, சும்மா ஒரு பேக்கப் எடுத்து வச்சிருக்காங்க. இந்த நுவனிது பெர்னாண்டோ வந்துட்டு ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன், பியூட்டிஃபுல்லா இருக்கும் டெக்னிக், ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் T20 பிளேயர் கிடையாது, சூப்பர் பிளேயர். அவர் நம்பர் 4 ஆடுற ஆளு, நம்பர் 4 உள்ள வர முடியாது. காமிந்து மெண்டிஸும் சரித் அசலங்காவும் இருக்காங்க, இந்த 2 பேர் வெளியில தான் இருப்பாங்க. ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, உங்களுக்கு இவரும் வெளியே தான் இருப்பாரு, சாமிக்கா கருணரத்னேவும் வெளியதான் இருப்பாரு, அதுல எந்த சந்தேகம். 3 பேர் ஷூரா வெளியில இருப்பாங்க. கருணரத்னே கொஞ்சம் நியூ பால் வேல்யூ இருக்கு பீடா. இப்ப நீங்க இவரும் ஷனக்காவா கருணரத்னேவான்னு பாத்தீங்கன்னா, அட்லீஸ்ட் கருணரத்னே கொஞ்சம் நியூ பால் வேல்யூவாது இருக்கு, அடிப்பாரு கொஞ்சம். பட் சாணக்காவை டிராப் எல்லாம் பண்ணவே மாட்டாங்க, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அது நீங்களும் பாத்திருக்கீங்க. இப்ப நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன், இங்க பாருங்க, உங்களுக்கு கிரிக்கெட்டை தவிர மத்த விஷயம் இருக்கு, அது உங்களுக்கு தெரியாது. நான் சொல்றேன் கேளுங்க, நீங்க எனக்கு சொல்லுவீங்க போறங்க, அதே தான் சொல்றேன். அதே மாதிரி ஷானக்கான் ஒரு செல்ல பிள்ளை ஸ்ரீலங்கன் டீம்ல. நீங்க சொல்ற பாயிண்ட் படி பாத்தீங்கன்னா கருண் ரத்னே மச் குயிக்கர், 138 எல்லாம் போடுவாரு. ஓகே, ஒரு செம்ம ஃபைட்டிங் ஆட்டிடியூட், பிரில்லியன்ட் ஃபீல்டர், அவரு பெரிய சிக்ஸஸ் அடிப்பாரு. But Shanaka, being the senior most player, being the former captain, will surely slot in. இந்த பினூரா பெர்னாண்டோ ஆட மாட்டாரு, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. சாமிகா கருணரத்னேவும் ஆட மாட்டாரு. ஒருவேளை துஷ்மந்தா சமீராவை கொண்டு வராங்களா, துஷ்மந்தா சமீராவை இவருக்கு பதில நுவான் துஷாராவை கொண்டு வந்துட்டாங்கன்னா க்ளோஸ், அங்கேயே அவங்களோட கதை. அப்படிதான் பண்ணிருக்காங்க போன தடவை அந்த வேர்ல்ட் கப் எல்லாம் பாத்தீங்கன்னா, உட்கார வச்சிட்டு இருந்தாங்க துஷாராவை, பண்ணாங்கன்னா க்ளோஸ், அதுவும் க்ளோஸ். இன்னொன்னு சொல்றேன், இவங்க எப்படி யோசிப்பாங்க, தீக்ஷானா மோர் எஃபெக்டிவ் இன் பவர் பிளே தேன் மிடில் ஓவர்ஸ். அவரோட எக்கானமியே பவர் பிளேல பெட்டரா இருக்கும் இதோட. அண்ட் த பிக்கஸ்ட் சேலஞ்ச் இன் துபாய் இஸ் டு see பவர் பிளே ஆஃப்ன்றதுனால அவங்க என்ன பண்ணுவாங்க, இப்ப நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க, ஒருவேளை இந்த துனித் வெள்ளலைக்கு பதில் இன்னொரு ஃபாஸ்ட் பாலர் ஆட மாட்டா, சாமிக்கா கருணரத்னே ஆடுவாங்களா? ஆட மாட்டாங்க. ஏன்னா இவங்க 2 ஓவர் மகேஷ் தீக்ஷானா கண்டிப்பா போட்டுருவாரு பவர் பிளேல. அதுக்கப்புறம் உங்களுக்கு 2 ஓவர் இவரு போட்டுருவாரு நுவான் துஷாரா, இந்த வெள்ளலேகவும் பவர் பிளேல போடுவாரு. ஒருவேளை இவங்க எப்படி யோசிப்பாங்கன்னா, இல்ல பத்திரானா பழைய பத்திரானா மாதிரி இல்லைன்னா, பத்திரானாக்கு பதில சாமிக்கா கருணரத்னே வான்னா இன்னும் கொஞ்சம் பேட்டிங் ஸ்ட்ரென்த் அப் ஆகும் அப்படின்னு. ஆனா ஓவரால் காம்பினேஷன் உடஞ்சிரும். இவங்க பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு 5 out of 10 சூப்பர் 4 போற அளவுக்கு இவங்களுக்கு குவாலிட்டி இருக்கு. ஐ டோன்ட் see them passing the சூப்பர் 4ன்றது என்னோட ஒப்பீனியன். இல்ல பீடா, நல்லா தானே இருக்கு டீம், எனக்கு தெரிஞ்ச குட் சான்ஸ் டு கெட் a shot at the ஃபைனல்ன்றீங்களா? இல்ல அதுக்கெல்லாம் வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. நீங்க சொல்றதுதான் நடக்கும். இல்ல என்ன 2 சேஞ்ச் ஜிம்பாப்வே சீரீஸ்ல இருந்து 2 பேரை அவங்க டிராப் பண்ணிருக்காங்க, சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க. ஐ மீன் அந்த துஷான் ஹேமந்தா அவருக்கு பதிலாக தான் அசரங்கா இருக்காரு இந்த டீமுக்கு. அதுக்கப்புறம் விஷன் ஹலாம்பகே அந்த 2 பிளேயரையுமே விட்டுருக்காங்க அவங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? துஷான் ஹேமந்தா பாத்தீங்கன்னா ஒரு கிளாசி பேட்ஸ்மேன், ஒரு 50-50 லெக் ஸ்பின்னர். ஓகே, அசரங்கா நான் சொல்றேன் பாருங்க, அசரங்கா இஸ் சம்மன் ஹூஸ் ஜெனுவன் விக்கெட் டேக்கர். ஐபிஎல்லே அவர் விக்கெட் எடுத்தார் இல்லைன்னு சொல்ல. ஒரே ப்ராப்ளம் வித் அசரங்கா, இஸ் கோயிங் டு கோ ஃபார் ரன்ஸ். அதுல எந்த சந்தேகம் கிடையாது, மேல அப்படி தூக்கி போடுவாரு, அதுல எந்த சந்தேகம் கிடையாது. ஸ்லைட்லி ஸ்லோ த்ரூ த ஏர். யாராவது ஒருத்தர் விக்கெட் எடுத்து, யாரு விக்கெட் எடுப்பாங்க? இப்ப நீங்க எல்லாருமே உங்களுக்கு டிஃபென்சிவ், இப்ப மகேஷ் தீக்ஷனா விக்கெட் எடுக்க மாட்டாருன்றோம், துனித் வெள்ளலகேவும் ஒரு டிஃபென்சிவ் போலர்ன்றோம், தாஷிம் சானக்கா டிஃபென்சிவ் போலர். அப்புறம் உங்களுக்கு மத்திஷா பத்திரனாவை பவர் பிளேக்கு அப்புறம் யூஸ் பண்ணாங்கன்னா அவரு பிகம் செமி டிஃபென்சிவ். அவரோட விக்கெட்ஸ் எல்லாமே ஐபிஎல்ல பாத்தீங்கன்னா எங்க விக்கெட் எடுத்தாரு, ஆஃப்டர் 12 overs தான் எடுத்தாரு. முதல் 12 overs who is going to create inroads? அதனால அசங்கா இவர் எடுத்தது கரெக்ட் தான். அலம்பகையும் வெளில போறதுக்கு வேற இது கிடையாது. இவங்களோட டீம் செலக்ஷன் என்ன பொறுத்த வரைக்கும் நான் எந்த குறையும் சொல்ல மாட்டேன். அவ்வளவுதான் அவங்களுக்கு பேலன்ஸ். இந்த பூல் ஆஃப் பிளேயர்ஸ், பெஸ்ட் பிளேயர்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க கேக்குறீங்க வேற யாராவது விட்டுருக்காங்களா பீடான்னு கேட்டா எனக்கு எந்த பேரும் வரமாட்டேங்குது. இப்போ நீங்க ஆப்கானிஸ்தான்ல ஒரு சில பிளேயர்ஸ் சொன்னீங்க, இந்தியால ஒரு கோடி பிளேயர்ஸ டிஸ்கஸ் பண்ணோம், அதுக்கப்புறம் பாகிஸ்தான்ல ஒரு சில பிளேயர்ஸ் டிஸ்கஸ் பண்ணோம். இங்க எனக்கு தெரிஞ்சு எந்த பேரும் எனக்கு வரமாட்டேங்குது. இஷான் மலிங்கா சொல்லலாம். கரெக்டா சொன்னீங்க, மறந்துட்டேன் பாருங்க. ஐ திங்க் தட் இஷான் மலிங்கா இன் துபாய் கண்டிஷன்ஸ் would have been better. I think he should have found the place ahead of பினூரா பெர்னாண்டோ அப்படின்றத என்னோட இது. அப்படி பினூரா பெர்னாண்டோ பதிலே இல்லைன்னா கூட இந்த காமில் மிஷாராவும் சரி நுவனிது பெர்னாண்டோவும் சரி ஆடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படிங்கும் போது they would have got, you are right, எப்படி அதை மறந்தேன்னு தெரியல, they would have surely gotten Ishan Malinga in place of one of these guys or in place of Binura Fernanda. ஏன்னா
உங்களுக்கு துஷாராவும் பத்திரனாவும் ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொல்றோம். இன்னும் ஒரு குவிக் போலர், ஒரு எக்ஸ்பிரஸ் பாஸ் போலர். லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் த ஃபேக்ட் தட் இவர் துஷ்மந்தா சமீரா கேன் கிளாக் 140. ஓகே, லெட் அஸ் நாட் ஃபர்கெட் தட். ஸோ 3 குவிக் போலர்ஸ் எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ்ல நான் போறோம்னு நினைக்கிறேன். இஷான் மலிங்கா மாதிரி ஒருத்தர் தான், லாட் ஆஃப் வேரியேஷன்ஸ், டோ கிரஷிங் ஏர்கர்ஸ், அண்ட் he proved that in கட்டாந்தர ஐபிஎல் பிச்சும் போது யூ ஆர் அப்சல்யூட்லி ஸ்பாட் ஆன். எனக்கு அது மறந்துருச்சு அந்த பேரு. ஐ திங்க் he deserve to be in the squad. ஓகே, இன்னும் 2 ஃபாஸ்ட் பவுலர் சொல்றேன், பட் ஃபிட்னஸ் எனக்கு தெரியல. தில்ஷன் மதுசங்கா, லஹீரு குமாரா 2 பேருமே இன்ஜூர்டு. இப்போ அதனாலதான் பினூரா பெர்னாண்டோ வந்திருக்காரு லெப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர். இல்லன்னா லெஃப்ட் ஆர்ம் இல்லாட்டி தில்ஷான் மதுசங்கா பெட்டர் இல்லையா? ஏன்னா அவர் பவர் பிளேல ஒரு ஜென்னுவன் விக்கெட் டேக்கர், ஃபுல் லென்த் யார்கர்ஸ் வர அடிப்பாரு. அவர் கண்டிப்பா வருது இல்ல. இந்த குமாரா கேன் கிளாக் 150. ஆனா T20ல ஒரு பெரிய ரிஸ்க் ஃபேக்டர் அது. ஆனா அடிய போட்டுருவாங்க அவர் போடுற பவுலிங்ல. அதான் சொல்றேன், ஒரு 19 ரன் ஓவர் வந்து ப்ளீட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ரிஸ்க் ஃபேக்டர் நிறைய இருக்கு. குமாரா இஸ் டெஃபினெட்லி ஸ்கில்ஃபுல், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஒரு சில போலர்ஸ் எல்லாம் பாருங்க, இந்த வெஸ்ட் இண்டீஸ்ல ஒஷேன் தாமஸ் செம குயிக். இப்ப கூட சிபிஎல்ல வந்து 145 போடுறாரு. ஆனா 145 போட்டா 290 போகுது பின்னாடி ஸ்பீடு பால். அதனால அந்த மாதிரி ஒரு டேஞ்சர் வந்து அதாவது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்ப எங்களோட வந்து ஒரு பால்ல 22 ரன் அடிச்சாரு ஷெப்பர்டு. எங்க மேட்ச் நடந்தது, ஒரு பால்ல 22 ரன். சரின்னு சொல்லிட்டு இப்ப அடுத்த மேட்ச் இன்னைக்கு சென்ட் லூசியா ஆடி இருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஓவர் கொடுத்துருவாங்க, ஒரு ஓவர்ல 22. அது ஸ்கில் கிடையாது. ஒரு சிலருக்கு என்னன்னா, டு டிரான்ஸ்ஃபார்ம் தட் டெசிஷன் மேக்கிங் ஃப்ரம் ரெட் பால், ஃப்ரம் 50 ஓவர் கிரிக்கெட் டு 20 ஓவர் கிரிக்கெட், அந்த லென்ஸ் அட்ஜஸ்ட் பண்ண தெரியாததுனாலதான் அடி வாங்குறாங்க. 145 போடுறதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அசால்ட்டா போடுவார் 145 லஹீர் குமாரா. பட் அதை பொறுத்த வரைக்கும் தட் இஸ் a reason I feel that is not someone who's created an impact. அதனால எடுக்கல. So I think என்ன பொறுத்த வரைக்கும் the selection is perfectly justified. The best talent pool எடுத்திருக்காங்க. என்னோட அசம்ஷன் படி பங்களாதேஷோட கூட ஈஸியா இருக்காது. பட் I expect them to beat Bangladesh and get into Super Force. அதுதான், அந்த பங்களாதேஷோட கூட ஈஸியா இருக்காது. நீங்களா அந்த மேட்ச் எப்படி வேணாலும் போலாம் போயிடும். இப்படிதான் நம்ம நினைச்சோம். இந்த வேர்ல்டு அந்த அமெரிக்காவில் நடந்த T20ல பங்களாதேஷ் அடி வாங்கி அப்படியே வெளியே போனாங்க. அதனால இந்த ஸ்ரீலங்காவை நம்பி ஒண்ணுமே பண்ண முடியாது என்னை பொறுத்த வரைக்கும். இன்னும் ஒரு 3 பேர் சொல்றேன், அதையும் நீங்க சொல்லுங்க. அவிஷ்கா பெர்னாண்டோ, தினேஷ் சந்திமல், ஜெஃப்ரி வாண்டர்ஸே. இவங்களாம் இந்த தினேஷ் சண்டிமல்லாம் வந்துகிட்டே இருப்பாரு, திருப்பி திருப்பி டிராப் பண்ணுவாங்க. இந்த இதுல சௌமியா சர்க்கார் சொன்னோம்ல, அதே மாதிரிதான் இவரும் டிராப் பண்ணுவாங்க, திரும்பி வருவாரு, டிராப் பண்ணுவாங்க. அது கிரிக்கெட்டா இல்ல மத்த ரீசன் எல்லாமே இருக்கலாம். நீங்க சொல்லுங்க. இல்ல, இப்ப ஜெஃப்ரி வாண்டர்ஸே அன்பார்ச்சுனேட்லி இந்த பூல் ஆஃப் ஸ்பின்னர்ஸ் உடைச்சிட்டு வெளியில வர முடியாது. ஏன்னா இது பியூர் ஆர்த்தடாக்ஸ் கிளாசி லெக் ஸ்பின்னர் கான் பேட். அதனால வந்துட்டு இவங்க இருக்கிற பூல் ஆஃப் ஸ்பின்னர் தீக்ஷானா, பரிந்து வசரங்கா, துனித் வெல்லலகே அப்படிங்கும் போது அன்பார்ச்சுனேட்லி இது பண்ண முடியாது. தினேஷ் சண்டிமல்ல நாங்க அதை எடுத்தோம் பிஎஸ்எல்ல. அந்த பிஎஸ்எல் நின்று ரெசியூம் ஆன போது ஒரு சில பிளேயர்ஸ் வராத போது தினேஷ் சண்டிமல்ல நாங்க எடுத்தோம் கொட்டா கிளாடியேட்டர்ஸுக்கு. சூப்பர்பா ஆடினாரு. ஆனா இங்க நீங்க யாரை உடைச்சிட்டு உள்ள வருவீங்க? நீங்க யாரையும் உடைச்சிட்டு உள்ள வரவே முடியாது அன்பார்ச்சுனேட்லி. இப்ப அவரும் போய் பாருங்க, பத்தும் நிசாங்கா, குஷால் மெண்டிஸ், குஷால் பெரேரா, அசலங்கா, காமிந்து மெண்டிஸ், இந்த டாப் 5 உடைக்க முடியாது. அதனால அவர் வர முடியாது. அதுக்கப்புறம் வந்துட்டு அவிஷ்கா பெர்னாண்டோ ஆல்சோ சஃபர்ஸ் த சேம் ஃபேட். ஒரு எக்ஸப்ஷன், அந்த அவிஷ்கா பெர்னாண்டோவையும் அந்த ரீப்ளேஸ்மெண்டா நாங்க எடுத்தோம் கொட்டா கிளாடியேட்டர்ஸுக்கு. அவரும் ஒரு சூப்பர் பிளேயர். எப்படின்னா ஒரு 27-28 ரன் பியூட்டிஃபுல்லா 18-19 பால் அடிச்சுட்டு அவுட் ஆவார். இந்தியாவோடய ஒரு 95 என்னமோ அடிச்சாரு ஓடிஏலன்னு நினைக்கிறேன், சரியா ஞாபகம் இல்ல. எக்ஸ்ட்ராடினரி பிளேயர் வித் குட் டெக்னிக், பிளே ஷார்ட் பால்ஸ் வெரி வெல். ஒன்னே ஒன்னு சொல்றேன் பாருங்களேன், இந்த குஷால் பெரேராவும் ஹைலி இன்கன்சிஸ்டன்ட். நிறைய மேட்ச் ஜெயிச்சு கொடுத்துருக்காரு அவரு, எக்கச்சக்க மேட்ச் ஜெயிச்சு. கபால் திரும்பி சுவிட்ச் ரிவர்ஸ்லாம் அடிச்சிருவாரு. மேட்ச் நிறைய இப்ப T20ல நீங்க எப்படி யோசிப்பீங்கன்னா, ஒரு பிளேயர் ஒரு 5 மேட்சுக்கு ஒரு தடவை ஜெயிச்சு கொடுத்துருவான் மேட்ச். அது மாதிரி ஒரு இம்பாக்ட் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர்னா you always wanted to have him in the side when you're only facing 120 balls as a batting unit. உங்களுக்கு நம்பர் 7 தாசன் சானுக்கா வராருங்க போது அந்த சான்ஸை நீங்க எடுக்கலாம். 2 பிளேயர் நீங்க அந்த மாதிரி பண்ண முடியாது அப்படிங்கும் போது அவிஷ்கா பெர்னாண்டோ unfortunately couldn't break in it, but he's a very good player.
இவ்வளவுதான் இவங்களோட டேலண்ட் இருக்கு, இவங்க பஞ்ச் பண்ணுவாங்களா அபவ் தேர் வெயிட் அப்படின்றதுதான் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. we need to get an answer. பார்ப்போம். பண்றது ரொம்ப ரொம்ப டவுட்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இதுன்னு கம்மிங் டேஸ்ல மேட்ச் வர வர வில் லுக் அண்ட் பில்ட் அப் டு தட் பிராக். ஸோ இப்போதைக்கு இவ்வளவுதான் நம்ம பார்க்க வேண்டிய டீம்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம் வர வர. அப்படியே இந்த டீமை பத்தி உங்க ஃபைனல் தாட் சொல்லிருங்க. நம்மளோட இது நோக்கம் என்ன? எந்த டீமும் சரியா பண்ணக்கூடாதுன்னு சொல்ற நோக்கம் கிடையாது. எல்லா டீமும் நல்லா பண்ணும். ஸ்ரீலங்கா கேன் சர்ப்ரைஸ் எவ்ரி ஒன். ஸ்ரீலங்கா கேன் கோ ஆன் அண்ட் வின் தி ஏஷியா கப். We will be the first person to come and say well done Sri Lanka. But based on what they have got, particularly on the conditions of batting, is going to be a challenge. But the batting doesn't look really threatening on paper. Unfortunately அங்க முடிப்பான் அப்படின்னு ஃபுல்லா அனலைஸ் பண்ணி நான் சொன்னேன். நீங்களும் நான் சொல்றதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு யூ ஆர் ஆல்சோ அக்செப்டிங் தட். பட் வி வில் நாட் பி டிசப்பாயிண்டட் இஃப் தே ப்ரூவ் அஸ் ராங். அண்ட் ஐ வாண்ட் தெம் டு ப்ரூவ் அஸ் ராங். இப்ப இந்தியா வந்து ஓவர்வெல்மிங் ஃபேவரட்ஸ்ன்றோம். ஆப்கானிஸ்தான் என்ன பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஃபேவரட்டுங்கும் போது இஃப் ஸ்ரீலங்கா கேன் கோ அஹெட் அண்ட் பிக் போத் ஆஃப் தெம் அண்ட் வின் தி ஏஷியா கப், we will be the happiest. Hopefully it happens. இன்னும் ஒரு டீம் which can also surprise a team or two, that is Bangladesh. We are waiting for that to the announcement of them to come out. வந்த உடனே அதையும் வந்து சொல்லிடுவோம். we have already done India, Pakistan, Sri Lanka and Afghanistan. பங்களாதேஷையும் பண்ணுவோம். இந்த ஒமானும் யுஏஇயும் வந்துட்டு நீங்க என்ன சார் பண்ண மாட்டீங்களான்னு கேட்டா இட்ஸ் நாட் அ டிஸ்ரெஸ்பெக்ட் அட் ஆல், டு பி வெரி ஆனஸ்ட் வித் யூ. அவங்க வந்துட்டு சூப்பர் ஃபோர் போறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. பட் ஒரு மேட்ச் அவங்க ஜெயிச்சானா கூட they can go back happy. That is the only thing they have to think about. Now, ஒரு மேட்ச் ஜெயிச்சுட்டு போறீங்க. That is the first step for them to really go there and beat top teams in future years. Let us see where Bangladesh can end up once the team is announced. Come and do a proper analysis on their squad with their very own octopus. Until then, thanks a lot and bye-bye.